கல்லாறு பெரம்பலூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான பச்சை மலையில் உற்பத்தியாகி கொல்லிமலையில் பிறக்கும் சுவேதா ஆற்றுடன் சங்கமமாகும் ஒரு சிறிய ஆறு. ஒரு ஆண்டில் 6 மாதமே ஓடும் கல்லாறு ஆற்றின் மூலமாக 10,000 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இது மட்டுமல்ல, 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வசதியும் அளிக்கிறது கல்லாறு. அரசலூர், அன்னமங்கலம், விசுவக்குடி ஆகிய இடங்களில் அமைந்துள்ளது பச்சை மலைத்தொடர். இந்த மலைத்தொடரின் அடர்ந்த சரிவுகளில் பல சிற்றோடைகளை இணைத்தபடி கீழே இறங்குகிறது கல்லாறு. தொண்டமாந்துறை, வடகரை, பெரம்பலூர், வடகளத்தூர் ஆகிய ஊர்களின் வழியாக பாய்கிறது கல்லாறு. இந்த ஆற்றில் சிறிதும் பெரிதுமாக கற்கள் நிறைந்து இருப்பதால் இதனை கல்லாறு என்று பெயரிட்டார்கள். தமிழ்நாட்டில் இப்படி கல்லாறு என்ற பெயரில் 2-3 ஆறுகள் ஓடுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் அன்னமங்கலம் ஊராட்சியில் உள்ளது விசுவக்குடி. இந்த ஊருக்கு அருகில் கல்லாற்றின் மீது ஒரு அணை கட்டி இருக்கிறார்கள். பச்சைமலை மற்றும் செம்மலை பகுதியில் 5.6 சதுர மைல் நீர்வழி பகுதியில் சேகரமாகும் இந்த நீர் அனைத்தும் கல்லாறு வழியாக இந்த அணைக்கு வந்து சேர்கிறது. விசுவக்குடி அணையின் நீளம் 665 மீட்டர் மற்றும் ஆழம் 10.3 மீட்டர். இதில் 41 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்கலாம். இந்த அணை பாசனத்திற்கும் குடிநீருக்கும் உதவுகிறது. சுமார் 2500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த அணை பாசன நீர் அளிக்கிறது. இந்த அணையின் நீர் லாடபுரம், வெண்கலம், வெண்பாவூர், வடகலை, பண்டகப்பாடி, மரவநத்தம், என் புதூர், வி களத்தூர் என்ற ஊர்களின் வழியாக ஓடி சுவேதா ஆற்றுடன் கலக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை கேட்கிறேன், கல்லாறு பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான செய்திகள் இருந்தால் எனக்கு அனுப்பி வைப்பீர்களா? அனுப்பி வையுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.